எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். நெறைய பேர் நம்ம சேனல பார்க்குறீங்க. ரொம்ப நன்றி. நெறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்காண்டி. நம்ம வந்து சனிக்கிழமை வந்து நிஃப்டியோடைய இத பார்த்துருந்தோம் சார்ட்டு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். லாஸ்ட்டா நான் சொல்லியிருந்தேன். டே சார்ட்ல ஒரு புல்லிஷ் பேரலல் சேனல்ல வந்து பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆயிருக்கு. நல்லா தெரியுது பார்த்தீங்களா? இங்கேருந்து கொஞ்சம் கேப் அப் ஆயி ஒரு 175 பாயிண்ட் இப்போ கரண்ட்ல அந்த ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பார்த்தா தெரியுங்க. 171 பாயிண்ட். இந்த ஆல் டைம் ஹைய வந்து டச் பண்ணிட்டு தான் அடுத்தது இங்க வரும்னு நெனைக்கிறேன். செல்லிங் ஜோன் வரும்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனா இந்த லைன் அந்த ப்ளூ லைன உடைக்காத வரைக்கும் நிஃப்டி சேஃப். ஆனா அந்த ப்ளூ லைனுக்கு கீழ குளோசிங் வச்சுட்டாங்கன்னா, கண்டிப்பா டவுன் ட்ரெண்ட் ஆகும். அதுவரைக்கும் நிஃப்டிக்கு மார்க்கெட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி இண்டெக்ஸ் நல்ல ஒரு அப் மூவ். நிஃப்டி ஐடி நல்ல ஒரு அப் மூவ்ல போயிருக்கு. எல்லா அதாவது எப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இண்டெக்ஸா வச்சு ஏத்தி மார்க்கெட்ட கீழ விழாம பார்த்துக்கிறாங்க. இங்க பார்த்தீங்களா? ஐடி. ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். ரெசிடென்ஸ் அத டச் பண்ணி அங்கேயே நிக்குது 3 நாளா. இன்னைக்கு ஐடி ஸ்டாக்லாம் வந்து நல்ல மூவ்ல தான் இன்னைக்கு போயிருக்கு. பார்த்தா தெரியும். இந்த பாருங்க. சைடுல. இன்ஃபோசிஸ் மட்டும் தான் இன்னைக்கு டவுன்ல இருக்கு 1%. பாக்கியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா மூவ். நேத்து சொன்ன அருமையான ரிசல்ட் நம்ம போட்டிருந்தோம். ஒரு ஷார்ட் போட்டிருந்தோம் அதோட பிளாக் பஸ்டர் ரிசல்ட்ன்னு சொல்லிட்டு. கோப்ரோச் கம்பெனி பாருங்க. அருமையான இன்னைக்கு ஒரு கேப் அப் ஆகி ரெட்ல தான் முடிச்சிருக்காங்க. அதோடையும் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெண்ட் லைன் ஒண்ணு வரைஞ்சிருக்கேன் பாருங்க. அந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஆனா, அது ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் கிடையாது. ப்ராப்பரான பிரேக் அவுட் என்னன்னா, இந்த இந்த லைனுக்கு இப்படி வைக்கணும். இந்த மாரி வச்சா தான் ஒரு ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் ஆகும். இந்த லைனுக்கு இந்த லைன் மேல ஒரு கேண்டில் வரணும். கிரீன் கேண்டில், பிக் கேண்டில். ஆனா, இது ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் கிடையாது. ரிசல்ட்னால இன்னைக்கு ஒரு அப் மூவ் போயிருக்கு. ஆனா, கண்டிப்பா அந்த ரீடெஸ்ட் பண்ண இந்த கேப் ஃபில் பண்ண அது கண்டிப்பா வரும். பார்க்கலாம். பாருங்க ஐடி எல்லாமே நல்ல ஓரளவுக்கு மூவ். HCL 1%. அதனால தான் இன்னைக்கு இண்டெக்ஸ் நல்லா மூவ் இருக்கு. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் இன்னைக்கு அருமையான இது. ஆமா, ரிலையன்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ் வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு நல்ல ஒரு மூவ்ல போயிருக்கு ரிலையன்ஸ். அதனால மார்க்கெட் இந்த பாருங்க ரிலையன்ஸ் இன்னைக்கு வந்து 2%க்கு மேல. அருமையான ஒரு இது ரிலையன்ஸ் வந்து மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ரீசென்ட் ஸ்விங் லோ அதாவது 1550 அது வரைக்கும் போற சான்ஸ் இருக்கு. இந்த வாரம் ஒரு கிரீன் லைன் போட்டிருக்கேன். இந்த வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பார்க்கலாம் ரிலையன்ஸ் கன்டினியூ மேல போகுதான்னு. ரிலையன்ஸ் சப்போர்ட் பண்ணா, பேங்க் சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா நிஃப்டி வந்து நம்முடைய டார்கெட்ட ஒரு வருஷத்துல ரீச் பண்ண சான்ஸ் இருக்கு. 29,000 நம்ம ஒரு வருஷத்துல ரீச் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நிஃப்டி பேங்க் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் அதுவும் இன்னைக்கு நல்லா கிரீன்ல இருக்கு. ஆமா. 1% கீழ தான். இந்த பார்த்தீங்களா? அந்த லைன்ல ரீடெஸ்ட் பண்ணி அங்கனே தான் ஒரு சைட்வேயா ஒரு கேண்டில் கிரீன் கேண்டில்ல இருக்கு. நிஃப்டி பேங்க். HDFC பேங்க் என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். HDFC பேங்க் அதை வெயிட்டேஜான பேங்க் இண்டெக்ஸில் ஒரு வெயிட்டேஜான கம்பெனியாக தான். அதுவும் இன்றைக்கி அப் மூவ் 1%க்கு மேலே இருக்குது HDFC. ஆமாம், அதனால் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து மேலே ஏற்றி வச்சுருக்காங்க. பார்க்கலான்ட்டு அடுத்தது நியூஸ் பார்க்கலாம். சில கம்பெனிக்கு வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. அந்த நியூஸ் பார்க்கலாம் நம்ம. இப்போ NDTVயில் வந்து நம்ம ஸ்டாக் நியூஸ் பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோச், டாக்டர் ரெட்டி, சுப்ரீம் பெட்ரோ கெமிக்கல் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் வந்து ஆர்டர் இது ரிசல்ட் வந்திருக்கு. கோப்ரோச் நல்ல ரிசல்ட் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள். பார்த்து ரிசல்ட்டை நல்லா பார்த்து தெரிஞ்சு வச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து எந்த கம்பெனி நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கோ அந்த ஸ்டாக்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் நியூஸ் பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கம்பெனிக்கு வந்து சோலார் ரூப் டாப் சிஸ்டம் ஆந்திர பிரதேசத்தில் வந்து ஒரு 40,000 வீட்டுக்கு வந்து சோலார் ரூப் டாப்ஸ் அமைக்கிறதுக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ப்ராஜெக்ட் வேல்யூ வந்து 445 கோடி. அருமையான ப்ராஜெக்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூர்வாங்கா ஒரு வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனி. அந்த கம்பெனி கிடைக்கல. அந்த கம்பெனி சப்சிடரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 211 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரயில்டெல் கார்ப்பரேஷன் அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 211 கோடி ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிக்கிறாங்க. பீகார் எஜுகேஷன் என்ன பிரச்சனைன்னு தெரியல. இது வந்து ரயில்டெல்லுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸு. இந்த தெரியும் உங்களுக்கு ரயில்டெல்ல வந்து ஒரு 211 கோடி வந்து 210 கோடி வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து வாரி எனர்ஜிக்கு வந்து நிறைய ஆர்டர் கிடைக்கும். சோலார் பேனல், சோலார் பிளான்ட் அமைக்கிறது இந்த மாதிரிக்க 220 மெகாவாட்டு, 210 மெகாவாட்டு, 140 மெகாவாட்டு, 122 மெகாவாட் அந்த மாதிரிக்க. அதுக்கப்புறம் விக்ரம் இன்ஜினியரிங் ஒரு கம்பெனிக்கு புதுசா IPO லிஸ்ட் ஆன அந்த கம்பெனி 354 கோடி ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு 4% அப்ல இருக்கு. அதுக்கப்புறம் ARS இன்ஃப்ரா கம்பெனிக்கு வந்து மல்டிபிள் ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. 430 கோடி. அருமையான ஒரு ஆர்டரு. இந்த மாதிரி ஆர்டர் கிடைக்கிற கம்பெனிலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸு ஸ்டாக் மார்க்கெட்டில். ஏன்னா இந்த
ஸ்டாக்கெல்லாம் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதோடைய அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது பேலன்ஸ் ஷீட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த குவார்ட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த மாரிக்கு நியூஸ்லாம் வந்து டிஐ, எஃப்ஐலாம் நோட் பண்ணி வச்சிருந்து, அந்த ஸ்டாக் வந்து டவுன் சைட்ல வரும்போது வாங்கி வச்சிருந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு விப்பாங்க. அதே மாரி நம்மளும் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் இருக்கான் இன்டர்நேஷனல் அதுக்கு ஒரு 168 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நேத்தே நம்ம தனி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த புது ஐபிஓ நான் ரிசல்ட் அருமையான ரிசல்ட் வந்து சொன்னேன்ல. 2 நாள்ல 40% அப்புறம் சர்க்யூட்டு. பேக், ஃப்ரீ பேக் அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 130 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. அருமையான ஒரு இது. அதுக்கப்புறம் பிஹெச்எல் அந்த கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. பிஹெச்எல் கம்பெனி ஜிபிடி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் நம்ம ஆர்டர் கிடைச்சிருக்கு. நம்ம வீடியோ போட்டிருக்கோம். என்சிசிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதுவும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். போய் பாருங்க. நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நிறைய இந்த மாதிரி ஆர்டர் உள்ள கம்பெனிலாம் நான் நியூஸ் போடுறேன். அதெல்லாம் கண்டினியூ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் பிஹெச்எல் இந்த பாருங்க பிஹெச்எல் வந்து ஃபைல்ஸ் டூ பெட்டிஷன் அகெயின்ஸ்ட் ஆர்டி ஆர்ட் ஆர்பிட்ரேஷன் அவார்டர் ஒர்த் 201 crore ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த மாதிரிக்கு நிறையா ஆர்டர் கிடச்ச கம்பெனிலாம் நம்ம போட்டிருக்கோம். நம்ம வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். அதுக்கப்புறம் டோமஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கு வந்து 35 லேக் காஷ்மீர் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய கம்பெனி ஆர்டரெலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுருந்து நீங்கள் அந்த கம்பெனி ஸ்டாக்கை வந்து வாட்ச் பண்ணி அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா, கடன் இருக்கா, கடன் இல்லையா, லோ ரேட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்க. ஹை ரேட்டில் போய் வாங்கிடாத, எந்த ஸ்டாக்குமே வாங்கி மாட்டிக்கிறாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம போர்ட்ஃபோலியோ எப்போதுமே ரெட்டாகவே இருக்கும். ஆமாம், இந்த மாதிரிக்கு நிறைய நியூஸ் ஸ்டாக் நியூஸ்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு நான் வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து 40 சப்ஸ்கிரைபர் ஆயிருக்கு. நம்ம சீக்கிரமே ஒரு 100 சப்ஸ்கிரைபர், 500 அப்புறம் 1000, 10,000 இந்த மாதிரிக்கு நம்ம கோலை அச்சீவ் பண்ணணும். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.